அன்றைக்கு இருக்கிற வாலிபர் சமுதாயத்தில் வனப்பாக தீன் இருந்தது, வளமாக அஹ்லாக் இருந்தது, வசதிகள் வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கு வாழ்வாதாரம் வளமான வாழ்க்கை என்றெல்லாம் நாம் பேசுகிற எதுவும் அன்றைக்கு இல்லை. இது ஒரு சாம்பிளுக்கு ஒரு சஹாபி சொல்றேன், நிறைய சஹாபி. ஜுலைபிப்னு ஒரு சஹாபி இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசி வரை கல்யாணமே ஆகும், ரொம்ப நாளா கல்யாணம் ஆகும். எல்லா திருமணமும் நடக்கிற போதெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பார். வாலிப வயது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட வாயை விட்டே கேட்டுருவார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் கல்யாணம் எல்லாம் நடக்குமா, அதாவது சொர்க்கத்துல எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்பார். சொர்க்கத்துல எல்லாத்துக்கும் ஜோடி உண்டுங்கிறாங்க, எனக்கும் அங்க ஹூருலீன்கள்லாம் கிடைப்பாங்கல்ல. ஏன்னா அவர் முடிவுக்கு வந்துட்டாரு, துனியால எந்த ஹூருலீனும் கிடைக்க போறது இல்ல, சொர்க்கத்திலேயாவது கிடைக்குதான்னு கேட்கலான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன், என்ன விஷயம், உனக்கு இங்க இல்ல, என்கிட்ட மகர் கொடுக்கறதுக்கு எந்த பைசாவும் இல்லை, இப்ப துனியாவிலேயே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ரசூலுல்லாஹ்வே திருமண ஏற்பாடு செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த சஹாபி ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கருப்பு, நீக்ரோ மாதிரி உள்ளவங்க, முகம் அழகு இல்ல, கையில ஒரு பைசா இல்ல, தோற்றம் நல்லா இல்ல. ஒரு மாப்பிள்ளையாக இன்றைக்கு நாம் சொல்லிக் கொள்ளுவதற்கு என்ன தகுதி எல்லாம் பார்க்கிறோமோ அந்த தகுதி எதுவும் இல்லாத ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்திலேயாவது எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்கறாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ளது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வீட்டுக்கு அனுப்புவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நேரா போவாரு, டைரக்டா ரசூலுல்லாஹ் என்னை அனுப்பிச்சாங்க, உங்க பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க கூட லேசா தயங்குவாங்க. உள்ளுக்குள்ள இருந்து பொண்ணு சொல்லும், பார்க்கவே கிடையாது முகத்தை, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன முடிவு பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கல்யாணம் நடக்கும். உண்மை என்னன்னா, மதீனாவிலே வாழ்வாங்கு வாழ்ந்த ஜோடி அந்த ஜோடி. கையில காசு இல்லாத அந்த சஹாபியும் கண்ணாலே மாப்பிள்ளையை பார்க்காமலேயே சோற்றுக்கு பின்னாலே நின்று கொண்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னால் அந்த மாப்பிள்ளையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன அந்த பெண்ணும் வாழ்ந்த வாழ்க்கை மதீனாவில வேற யாரும் வாழல. இதுலதான் அந்த ஆயத்து இறங்கியது. திருக்குர்ஆனுடைய பிரபலமான ஆயத்து, இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹுவையும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டா அதற்கு பிறகு அதிலே மாற்று கருத்து சொல்ல, மறுபரிசீலனை செய்ய, அதை வேண்டாம் என்று மறுக்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு இஷ்டமே இல்லை என்று ஆயத்து இறங்கியது. அந்த ஆயத்தை இறங்குவதற்கு முன்னாலேயே அதன் கருத்தை புரிந்த அந்த மணமகள் அந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தாள். அது என்னமோ தெரியல, ஆச்சரியம். அழகான மாப்பிள்ளைன்னு செலக்ட் பண்ண நிறைய பேர் சரியா வாழல, ரொம்ப அசிங்கம்னு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ற மாப்பிள்ளை. மதீனாவில சிறந்து வாழ்ந்த ஜோடிகள்னு சொல்லி தனியா எழுதுறாங்க. அதுல இந்த ஜோடியை ஃபர்ஸ்ட் எழுதுறவங்க, ரெண்டாவது ஜோடி யாரு தெரியுமா? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க. அவரும் ஆக கருப்பினத்தவர், பூர்வக்குடி அரபு அல்ல, அவர் வேறு இடத்துல இருந்து, அவர் கலபி சமூகத்தை சார்ந்தவர், அவர் ஆக கருப்பானவர், ஏழை. உசாமாவுக்கெல்லாம் யாருமே பெண் தர மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் முன்னின்று நடத்தி வைத்தார்கள். நல்ல மாப்பிள்ளை இல்லை என்று யாரெல்லாம் ஒதுக்கி தள்ளினார்களோ அந்த ஜோடிகள் தான் மதீனாவிலே நலமாக வளமாக வாழ்ந்திருக்கிறார். நான் சொல்ல வர்றது, வாலிபர்களை காசு பணம் பிரச்சனை கிடையாது. சஹாபாக்களாகிய ஒரு வாலிப சமூகம் முன்னாலே இருந்ததல்லவா, முன்மாதிரி சமூகம். காசு பணம் அவர்களிடம் இல்லை, உயர்ந்த சொத்தாக தீன் இருந்தது, உயர்ந்த சொத்தாக அவர்களுக்கு அஹ்லாக் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் என்ன காசு இருந்துச்சு? 25 வயசுல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ காசெல்லாம் இல்ல. இந்த காசுக்கெல்லாம் மாத்தமா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தது ஆக பெரிய சொத்து. இன்னக அலா ஹுலுகின் அதீம், நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். குணம் தான் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு நாங்கள் இது வழியாக சொல்ல வருவது, தீன் வேண்டும், ஹுலுக் குணம் வேண்டும், மற்றதெல்லாம் இரண்டாவது பட்சம். இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், வயிற்றை கழுகிற அளவுக்கு போதும், இருந்தால் போதும். இந்த வாழ்வில செட்டில் ஆகுறங்கிற அளவுக்கு எல்லாம் வேண்டியதில்லை. சில பேர்லாம் 35 வயசு வரையும் கல்யாணம் பண்ணாம இருக்கான், பொண்ணு கிடைக்காமையும் இல்லை, காசு இல்லாமையும் இல்லை. செட்டில் ஆன பிறகு இந்த செட்டில் ஆகுறதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. ஊர்ல பெரிய பங்களா கட்டி எல்லா இதுவும் பண்ணி பிசினஸ் எல்லாம் செட்டில் ஆகி இவன் முக்கா கிழவனாகி வெள்ள முடி வரும்போது பொண்ணு பார்ப்பான். நிறைய பேர் செட்டில் ஆகுவதற்கு அர்த்தம், வாலிப செட்டில் என்பதற்கு ஹதீஸ் சொல்லுகிற அளவுகோல் இந்த ரெண்டு தான். இது ஸ்கேல். ஒரு ஸ்கேலுக்கு பேர் தீன், இன்னொரு ஸ்கேலுக்கு பேர் அஹ்லாக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல் கல்யாணம் நடந்ததல்ல யாரு கூடங்க? கதீஜா அம்மா கூட நடந்ததல்ல. நான் சும்மா ஒரே ஒரு செய்தி அதுல சொல்றேன், அந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு பாருங்களேன். ஏன்னா நம்மளும் நிறைய கல்யாணம் எல்லாம் நடத்துறோம்ல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஹுத்பா, ஈஜாபு, கபூலு, துவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்போ
ஷரியத்தே வரல, ரசூல்லா நபி ஆகலை இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வயசு 25, மாப்பிள்ளையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்தாச்சு. மன மேடைன்னு வச்சுங்களேன், கல்யாண மேடை. அந்த காலத்துல என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல பொண்ணு வீட்டு சார்பா ஒருத்தர் எந்திரிப்பார். எந்திரிச்சு அவர் பேசுவார், எங்க புள்ள அப்படி, எங்க புள்ள இப்படி, எங்க புள்ள இப்படி அப்படி எல்லாம் சொல்லிட்டு நாங்க எங்க பிள்ளையை தர்றோம் பார். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சார்பா ஒருத்தர் எந்திரிப்பார். அவர் எந்திரிச்சு மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவர் பேசுவார், எங்க மாப்பிள்ளை அப்படி, எங்க மாப்பிள்ளை இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசிட்டு எங்க மாப்பிள்ளைக்கு நாங்க உங்க பொண்ணை கட்டிக்கிறோம் பார். கயிறு முடிச்சது, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் கொஞ்சம் பேரிச்சம்பழம் அது இது கொடுத்து கலைஞ்சிருவாங்க, முடிஞ்சு கல்யாணம். இதுதான் கல்யாணம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு திருமணம். மாப்பிள்ளை பேர் என்னங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்ணுடைய பேரு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா பின்த் ஹுவைலித். ஏற்கனவே 2 கணவன்மார்கள், அவர்களோடு வாழ்ந்து முடித்தவர்கள். ஃபர்ஸ்ட் கணவர் அபூ ஹாலா, 2வது கணவர் அதீக். 2 பேர்த்திட்டையும் வாழ்ந்தாச்சு. ஒவ்வொருத்தர்ட்டையும் 2 குழந்தையும் பெத்தாச்சு. 40 வயது மங்கை. அவங்க சார்பா பேசுறதுக்கு அவங்க குடும்பத்தினுடைய மூத்த ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவருக்கு பேர் வரக்கா. வரக்கா இப்னு நௌஃபல். புகாரி ஷரீஃப்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இவர் பேர் வருது, வரக்கா. பழைய வேதங்களை எல்லாம் கற்றறிந்தவர். வரக்கா வந்து நின்னாரு. நின்னதுல இருந்து அவர் பேசுனது என்ன தெரியுமா? எங்க புள்ளைகிட்ட காசு நிறைய இருக்கு, எங்க புள்ளைகிட்ட காசு நிறைய இருக்கு. அதையே தான் பேசுறாரு. எங்க புள்ள ஹதீஜா இந்த பிரதேசத்திலேயே பெரிய அளவுல வியாபாரி, எங்க புள்ள ஹதீஜா பெரிய தொழிலதிபர், எங்க புள்ள ஹதீஜாட்ட இருக்கிற காசு யார்கிட்டையும் இல்லை. இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. பூரா காசு மோட்டிவ்லயே போகுது. இந்த அடுத்து ரசூலுல்லாஹ் சார்பா எந்திரிச்சு மாப்பிள்ளைய அறிமுகப்படுத்தி ஒருத்தர் 5 நிமிஷம் பேசணும். அதுக்கு குடும்பத்தினுடைய பெரிய தந்தை மூத்தவர் அபூ தாலிப் அவர்கள் ரெடியா உட்காந்துருக்காங்க. அப்போ முடிவு பண்ணிட்டாங்க, அப்பவே இந்த பொண்ணை பத்தி பேசுற அந்த ஆளோட தலையில ஒரு கொட்டு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ பொண்ணை பத்தி அவங்க பேசிட்டு, இப்படிப்பட்ட ஹதீஜாவை நாங்கள் தருவதற்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். இப்ப நாங்கள் கட்டிக்கொள்ள சம்மதிக்கிறோம்னு சொல்றதுக்கு இவங்க வரணுமா இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக பேசுவதற்கு அபூ தாலிப் அவர்கள் வருகிறார்கள். உறவுகள் மட்டும் கூடியிருக்கிறது. அபூ தாலிப் அவர்கள் எந்திரிச்சு பேசினாங்க. இந்த அரபி குத்துபா தாரீഖுடைய கிதாபுகள்ல அப்படியே இருக்குது அவங்க என்ன பேசினாங்க. அதுல ரொம்ப அழகா சொன்னாரு, முஹம்மத் உங்க யாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு அல்லமீன் என்று பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள், நம்பிக்கையாளர். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு அஸ்ஸாதிக் என்று பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள், அவர் உண்மையாளர். சொல்லிட்டே இருந்துட்டு அந்த ஞாபகம் வந்துருச்சு, அவரு காசு வச்சிருக்கோம் பேசினாரா இல்லையா? ஃபைனல் மால தில்லுன் ஸாயிலுன் லா தாயில தஹ்தஹு. இது அபூ தாலிபுடைய வார்த்தை. பின்னாலே நிறைய கவிஞர்கள் இந்த வார்த்தையை எடுத்தாண்டார்கள் அரபுலகத்தில். என்ன தெரியுமா? காசு என்பது நீங்கும் நிழல் போன்றது. அந்த நிழலுக்கு நிரந்தரம் கிடையாது. காசு வரும் போகும். நிழல் காலையில வேற மாதிரி இருக்கும், மத்தியானம் வேற மாதிரி இருக்கும். காலையில நம்ம நிழல் தான் அத்தா பெருசுக்கு விழுந்துச்சு. வெளியில போன பாகர்ஷா மார்க்கெட் ஃபுல்லா விழுந்துச்சு. இப்ப போய் நின்று பாருங்க, நிழலே இருக்காது. உச்சி நேரம், மத்தியானம் கொஞ்சம் வரும், சாயந்தரம் கொஞ்சம் பெருசா வரும். வரும் போகும், திடீரென்று கூடும் குறையும். அப்போ போக போக குறையும். இதுதான் காசு பணம்னு சொல்லி வச்சாச்சு மண்டையில நெருக்குன்னு ஒண்ணு. அப்புறம் வச்சுட்டு இப்படிப்பட்ட குணம் நிறைந்த நல்லொழுக்க நிறைந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்க கட்டிக்கிறோம்னு சொன்னாங்க. திருமணம் முடிந்தது. சொல்ல வர்றது, ஒரு 25 வயது வாலிபருக்கு அவர் மணமுடிக்கிற போது தேவை, அவர் சமுதாயத்திற்கு வருகிற போது தேவை, அவர் நல்ல ஒரு ஆணாய் உலகத்திற்கு அறிமுகமாகிற போது தேவை. நீ எவ்வளவு காசு வைத்திருக்கிறாய் என்பதல்ல, நீ எவ்வளவு நல்ல பெயர் சம்பாதித்து வைத்திருக்கிறாய், நீ எவ்வளவு நல்ல குணம் வைத்திருக்கிறாய், நீ உன்னுடைய இபாதத்தும் உன்னுடைய தரமும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் மெயின். ஏன்னா இன்னைக்கு எல்லா வாலிபர்களுமே அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமாகவே காசு பணத்தை வைத்திருக்கிறான். ஒரு சில லட்சங்களை சேர்க்க வேண்டும். எங்காவது ஒரு வீடு கட்டி ஓரளவு ரெடி ஆயிட்டா நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு அவர்களாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். தீன் ரீதியாக, ஏன்னா இந்த வாலிபத்துல செய்ய முடிகிற இபாதத்தை நான் சொன்ன மாதிரி முதல்ல செய்ய முடியாது, பின்னாடி காலம் போன கடைசியில செய்ய முடியாது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இதுவும் பிரபலமான செய்தி தான். டெய்லி நோன்பு வச்சாங்கன்னு போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படி டெய்லி நோன்பு வச்சா என்ன பண்றது அப்படின்னு. அவங்க வீட்லயும் சொன்னாங்க, அவர் யார் பொண்ணு கொடுத்தாங்களோ அவங்க வீட்லயும் போய் சொல்லிட்டாங்க. அவருக்கு கல்யாணம் வேற பண்ணி வச்சாங்க. நினைச்சு பாருங்க, கல்யாணம் பண்ணி வச்சோன்னு இவர் பாட்டுல டெய்லி நோன்பு வச்சா எப்படி இருக்கும்னு. ஏங்க, கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை டெய்லி நோன்பு வச்சுட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? அவங்களும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்க, நீங்க என்னமோ மாப்பிள்ளை நாங்களும் கட்டி கொடுத்தோம், அந்த ஆள் டெய்லி சஹர் இஃப்தார் மட்டும்தான் செய்யறாரு,
அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வீட்லயே வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படி மாறி மாறி சஹர் இஃப்தார் செஞ்சுட்டு இருந்தா சரியில்லையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அனுப்பிட்டாங்க. பொதுவாகவே அந்த வீட்டுக்காரங்க அதையெல்லாம் கவனிப்பாங்க. கவனிச்சு கரெக்டா அந்த காலத்திலேயாவது ரொம்ப ஓவரா போனதுனால போய் சொல்லி கொடுத்தாங்க. இப்போலாம் நம்ம பையன் கொஞ்சம் தாடி எக்ஸ்ட்ரா வச்சுட்டான்னு வைங்களேன், இந்த கோடு மாதிரி தான் இருக்கணும் தாடி. கோடு மாதிரி இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 2 முடி நீட்டுச்சுன்னா வீட்டுல உள்ளவன்லாம் சேர்ந்துருவான். மாமே மச்சான் சித்தப்பா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உட்காந்து அதெல்லாம் எல்லாம் இருக்கான் சரித்தான், அஜத்தெல்லாம் இருக்காங்க சரித்தான், அவங்க சொல்றது சொல்லுதாங்க, உனக்கு யாரு பொண்ணு தருவா? நீ இப்படி தாடி இப்படி தொங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா பிரஷ் மாதிரி எப்படி யாரு பொண்ணு தருவா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டு அவனை ரெடி பண்ணிடுவாங்க. மண்டையை கழுவுனதுல அவன் ஜும்மாவுக்கு தான் திரும்ப வருவான். டெய்லியும் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருந்தவன். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமா நோன்பு வைக்கிறாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. ஏன்னா டெய்லி நோன்பு வைக்கிறீங்களாமா? இன்னலி குவ்வத்தன் யா ரசூலல்லாஹ், எனக்கு சக்தி இருக்கு, எனக்கு தாக்கத்து இருக்குது, நான் இப்ப வைக்கிறேன். அதாவது வாலிபத்திலேயே செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட வேண்டும் என்கிற அவருடைய தூர நோக்கு அது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி எல்லாம் டெய்லி நோன்பு வைக்க கூடாது, உங்க வயசுக்கு வேணா ஒரு வேலை செய், சும் யௌமன் மின் குல்லி அஷரத்தி ஐயாமின், ஒவ்வொரு 10 நாள்லயும் ஒரு நாள் நோன்பு வை, அல்லாஹ் மிச்சம் 9 நாள் நோன்பு வச்ச நன்மையை உனக்கு கொடுத்துருவான் அப்படின்ட்டாங்க. இது ஜாக்பாட்டு பரிசு மாதிரிங்க. 10ல வைக்கிறது எவ்வளவுதான்? 1 தான். இந்த காம்போ ஆஃபருங்கிறாங்கல்ல, இது ஜாம்போ ஆஃபர். 10ல நீ வந்து ஒரு நோன்பு வச்சா போதும், ஆனா உனக்கு கிடைக்கிறது எவ்வளோ? 9க்கும் அல்லாஹ் கூலி கொடுத்துருவான். அவர் சும்மா இல்ல, அல்லாஹ்வின் தூதரை எனக்கு அதை விட சக்தி இருக்கிறதுன்னார். திரும்பவும் சொன்னார், அதை விட சக்தி இருக்கு. புடிவாதமா இருக்கிற ஆள் இது பண்ண தெரியல. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு 9 நாள்லையும் ஒரு நோன்பு வை, மீதி 8 நோம்புடைய கூலியை அல்லாஹ் கொடுத்துருவான். திரும்ப எனக்கு இப்படியே சொல்லி சொல்லி லாஸ்ட்ல வந்து நின்றுச்சு. 2 நாள்ல நிக்குது. இதுக்கு மேல எல்லாம் விட முடியாது. புது மாப்பிள்ளை வேற. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு குடும்பம் மிகப்பெரிய மக்சூமிகள், அதாவது செல்வாக்குள்ள குடும்பம். நோன்பு வச்சு வச்சு ஆளு வீணா போனார்னா இங்க போனதுனால தான் இப்படி ஆயிட்டான்னு சொல்லிடுவாங்க ஊர்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும் யௌமன் வாஃப்திர் யௌமா, ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் நோன்பு விட்டுரு, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு விட்டுரு. அவர் சொன்னாரு, திரும்பவும் சொன்னாரு, எனக்கு அதற்கு மேலையும் சக்தி உண்டு அப்படின்னாரு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதற்கு மேல அனுமதி இல்லைன்னாங்க. உனக்கு சக்தி உண்டு அது வேற, இங்க அதுக்கு மேல அனுமதி இல்ல. வைக்கிறது தொடர் நோன்புக்கு அனுமதி இல்ல. ஒரு நோன்பு வைக்கலாம், ஒரு நோன்பு விடலாம், இதுக்கு மேல அனுமதி இல்லைன்னாங்க. அவர் வருத்தத்தோட வெளியே போயிருக்கிறார். ரசூலுல்லாஹ் இப்படி குறைச்சிட்டாங்களே, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் சாப்பிட்றதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி. இவன் நம்ம பையன் ரம்ஜான் வருகுதுன்னா வரவேற்புனாவே மூஞ்சி சின்னதா போயிருது. 30 நாள் சாப்பிட முடியாது பகல்ல அப்படிங்கிற மாதிரி. இபாதத்தின் ஆர்வம் வாலிபமாக இருந்த போது சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வத்தை யோசிக்க வேண்டும். அவங்கள்ட்ட காசு பணம் கம்மியா இருந்திருக்கலாம். வேறு நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிற புகழும் செல்வாக்கும் மதிப்பும் இதெல்லாம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் மிக உயர்ந்த தீன் அவர்களிடம் இருந்தது. அந்த தீன் தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை தொடர் நோன்பு வைக்க சொன்னார். அப்படியே காலம் முழுக்க நோன்பு வைத்தார்கள். சில சஹாபிகள் எத்தனை ஜிஹாது செய்தார்கள், எத்தனை நோன்பு வைத்தார்கள், அவர்கள் எத்தனை நல்ல காரியங்களை செய்தார்கள் என்றெல்லாம் பட்டியல் எடுத்தால் இன்னைக்கு உள்ளது அல்லாஹு அக்பர் வாலிபர்களோடு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் அரிசில் நிழல் பெறுகிற 7வரில் ஒருவர் ஷாப்புன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹுவின் இபாதத்திலேயே வளர்ந்த வாலிபர். வளரணும், பையன் வளரணும். எப்படி வளரணுமா? இபாதத்தோட வளரணுமா. வேற ஹதீஸ்ல இதே ஹதீஸ் வார்த்தை இப்படி வருகிறது, வ கல்புஹு முத்தஅல்லிகும் பில் மசாஜித், அவருடைய கல்பு, அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையது. இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா, இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம்ல, இல்லாத உடான்ஸ் எல்லாம் விடுறது, நிறைய விட்டு அப்படி மாப்பிள்ளை தங்கம் கிடைக்கவே கிடைக்காது. தங்கம் தான் உண்மையாலுமே கிடைக்க மாட்டேது, கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு சொக்கத்தை பள்ளிவாசலுக்கே அவன் வரமாட்டான். அதை சொல்லணுமா இல்லையா? இதா ரஅய்தும் உள்ளதீன யதஆகதுன பில் மசாஜிதி ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், பள்ளியின் தொடர்புடைய யாரையாவது நீங்கள் பார்த்தால் அவருடைய ஈமானுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். ஹதீஸ் வருது. அப்ப பள்ளி தொடர்புடையவரை பார்த்தால் அவர் ஈமானுக்கு சாட்சி நம்ம சொல்லலாம். இப்போ நல்ல மாப்பிள்ளையான்னு கேட்டா நம்மள்ட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் அளவுகோல், பள்ளிவாசல்ல அவர் இதுவரையும் பார்த்தது இல்லையே,
அப்படின்னு சொல்லணும். நாம அவன் பள்ளிக்கு வர்றது வராது அட்டெண்டன்ஸ் எதையுமே பாக்குறது இல்ல. கண்ணை மூடிட்டு வருது, அருமையான மாப்பிள்ளை, 3 கடை இருக்குது அவருக்கு இங்க ஏக்கர் தோட்டம் இருக்குது, இங்க வீடு, என்னென்னத்தையோ சொல்றான். தீன் இருப்பதை சொல்லவில்லை, அஹ்லாக் இருப்பதை சொல்லவில்லை. ஆனா ஒரு மாப்பிள்ளைக்கான முதல் கட்ட தகுதி இந்த மார்க்கம் சொல்லுகிறது இந்த ரெண்டு தான். நீங்கள் பள்ளிவாசலோடு தொடர்புடையவைகளை பார்த்தால் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அவருடைய ஈமானுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதை அப்படி ஒரு ரவுண்ட் அப்படி பார்த்தோன்னு வைங்களேன், ஒன்னும் இல்லை, ஃபஜ்ர் தொழுகைக்கு வாங்க, இதே பாகர்ஷா பள்ளி இந்த இஜ்திமா நாள்ல இல்லை, இப்ப வெளியூர் நிறைய உட்கார்ந்துருக்கு. சாதாரண நாள்ல பாகர்ஷா பள்ளியில வந்து ஃபஜ்ருக்கு வாங்க, நிக்கிற சஃப்ல எத்தனை பேர் இன்னும் நிறைக்காதவங்கன்னு எண்ணி சொல்லுங்க பாப்போம். நிறைக்காதவங்க மீறி போன 3 பேர் 4 பேர். வயசானவங்க வந்துடுறாங்க, அல்லாஹ் கிருபையில ஆரம்பத்துல இருந்தே தொழுதுட்டு இருக்கிறவங்க வந்துடுறாங்க, தூக்கம் வராதவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அதனால வர்றவங்க எல்லாம் நமக்கு தூக்கம் வரலன்னு தயவு செய்து நினைச்சுக்க வேணாம். நல்லடியார்கள் வந்துடுறீங்க, எப்பவுமே தொழுது பழக்கம் உள்ளவங்க வந்துடுறீங்க. நிறைய பேர் தூக்கம் இல்லாதவங்க வந்துடுறாங்க. சில பேர் மோசமான கனவு வந்துச்சுன்னா அன்னைக்கு மட்டும் வந்துருவான். கனவு ரொம்ப பயங்கரமா ஏதாவது மிரட்டி இருக்கும், ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி, மௌத்தா போற மாதிரி. அப்போலாம் நேரத்துல பாங்கு மோயினாருக்கு முன்னாடியே வந்துருவான். இப்போ பள்ளியின் தொடர்பை பார்த்து வாலிப சமுதாயத்தை முடிவு செய்ய வேண்டும் என்றால் ஃபஜ்ர் தொழுகையில வாலிபர் சமுதாயத்தை தேட வேண்டும். ஏன்னா அவன் ராத்திரி 2 மணிக்கு தான் தூங்க போயிருக்கான். ஃபஜ்ருடைய பாங்கு காமத்தெல்லாம் அவனை பொறுத்தவரை நடுஜாமம். இது சும்மா ஒரு நகைச்சுவைகள்லாம் சொல்லல, எதேச்சையா இன்னைக்கு நார்மல் ஆளுகள்லாம் 12 மணிக்கு தூங்குறாங்க. அவன் 1 மணி 2 மணிக்கு தான் தூங்குறான். அவன் 1 மணி 2 மணிக்கும் அவன் அந்த மொபைலை விடுற மாதிரி இல்லை. அது சார்ஜு, பவரு, ஜிபி எல்லாம் தீர்ந்து அது மவுத்தா போய் என்னை விட்டுடா அப்பா அப்படின்னு சொல்லி அதான் செத்து போயிடும். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம தூக்கி போட்டு படுத்துருவான். அதுக்குள்ள சார்ஜும் தீந்துரும், அவன் போட்டிருக்கிற அந்த இது தீந்துரும், டேட்டா, ஜிபி அதெல்லாம் தீந்துரும். எல்லாம் தீந்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை விட்டு போட்டு அதுக்கப்புறம் படுத்துவங்க போவான். இன்னைக்கு இருக்கிற சாதாரண இது. நீங்கள் சம்பாதித்து வைத்தது உங்கள் வாலிபத்தில் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு மார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் உங்களிடத்தில் கணிசமாக வாலிபத்தில் தீன் இருக்க வேண்டும், கணிசமாக உங்களிடத்தில் அஹ்லாக் இருக்க வேண்டும். அதனால தான் மார்க்கத்துல இந்த ஹஜ்ஜுக்கெல்லாம் போறதுல எல்லாம் சீனியாரிட்டி எல்லாம் இல்ல. உங்க அத்தா போகலைன்னாலும் அண்ணன் போகலைன்னாலும் நீ ஃபர்ஸ்ட் போயிடணும். நீ உட்காந்துக்கிட்டு வாலிபத்துல உட்காந்துக்கிட்டு இல்ல இன்னும் எங்க அத்தாவே போகல, இல்ல எங்க இன்னும் பெரிய அண்ணன் போகல, அதுக்கப்புறம் நான் போலான் இருக்கேன்னா அவங்க எல்லாம் வயசான வரையும் போக மாட்டாங்க. அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. இபாதத்துல சீனியாரிட்டி இல்ல. எங்கேயுமே தகப்பனார் போனதுக்கு அப்புறம் பையன் போகட்டும் எல்லாம் இல்ல, அண்ணன் போனதுக்கு அப்புறம் தான் தம்பி ஹஜ்ஜுக்கு போகணும்னு எல்லாம் இல்ல. ஃபல்யத்தஅஜ்ஜல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாகனம் காணாமல் போகலாம், காசு செலவழிந்து போகலாம், ஹஜ்ஜுக்கு போக முடியாத அளவுக்கு நோய் ஏற்படலாம், சமயங்களில் அநியாயக்கார அரசனால் ஹஜ்ஜுக்கு போகாமல் தடுக்கப்படலாம். இதையெல்லாம் சொல்லி வாய்ப்பு விடுகிற போது, வசதி கணித்து விடுகிற போது, வாகனம் தயாராக இருக்கிற போது நீங்க போயிருங்க. இபாதத்தை பொறுத்தவரை அவர்கள் வாலிபத்திலேயே செய்ய வேண்டும். அவர்கள் இளமையிலேயே செய்யக்கூடியவைகள் தான். கடந்து விட்ட வாலிபத்தை ஒரு தடவை யோசிச்சா மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்றோம்ல, இது சொல்ல மாட்டோம். வாலிபத்தை நல்லா பயன்படுத்தினவங்க சொல்ல மாட்டாங்க. எந்த சஹாபியும் வாலிபத்தை நினைச்சு கவலை கஷ்டம் எல்லாம் படல. காரணம், அவர்கள் வாலிபம் பள்ளியில கழிந்தது, ஜிஹாதில கழிந்தது, ரசூலோடு கழிந்தது, நன்மைகளை செலவழிப்பதில் கழிந்தது. வயசான காலத்துல உட்காந்துட்டு நான் 25 வயசுல இப்படி இல்லாம போயிட்டேன், அப்படி இல்லாம இல்லவே இல்லை. அவர்களுடைய வாலிப வயதில் என்ன உச்சத்திற்கு போக முடியும்? அதிகபட்சம் என்னங்க தர முடியும்? உயிரையா? அந்த உயிரை சாதாரணமாக தந்தவர்கள் சஹாபா. சாதாரணமா ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்துல மௌத்தால கையில கொடி வச்சிருக்காங்க, வெட்டப்படுது. உங்களுக்கு தெரிந்த வரலாறு, அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த கை வெட்டப்படுது. 2 கையும் மணிக்கட்டு வரை இருக்கிறப்போ கொஞ்சம் தன்னை மல்லாக்க சாய வச்சுக்கிட்டு கொடிய நெஞ்சில வச்சுட்டு அப்படியே ஷஹீத் ஆயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன வயசா இருப்போது, 30 வயசு தாண்டி இருக்க மாட்டாங்க. நிறைய சஹாபிகள் என்னவெல்லாம் மார்க்கத்திற்காக இழக்க முடியுமோ இழந்தார்கள், என்னவெல்லாம் தர முடியுமோ அதையெல்லாம் தந்தார்கள். அவங்களுக்கு பின்னாடி அடுத்தடுத்து வந்த சஹாபிகள். போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ஜாஃபரை காணோம், ஜாஃபர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு ஜாஃபரை தொலாவனாங்க. ஃபல்தமிசு, ஜாஃபரை தேடி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்த சகோதரர். தேடிக்கிட்டே போனா அங்க கிடக்கு ஜனாசா. 90 குத்து காயம் இருக்கிறது. 90 குத்து காயம், பூரா விழுப்புண். விழுப்புண்னா
போர்க்களத்தில் ஏற்படுகிற ஆழமான புண்ணுக்கு விழுப்புண்ணு சொல்லுவோம் இல்லையா? 90க்கும் மேற்பட்ட விழுப்புண் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறார்கள். இந்த ஜனாசா அச்சு அசல்ல ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சச்சா பையன் பெருத்தா பையன் தானே, அப்படியே அசல். நடந்தாலும் ரசூல்லா, நின்னாலும் ரசூல்லா. பல தடவை என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இல்லாதப்ப ரசூலுல்லாஹ் வந்தா குழந்தைகள் எல்லாம் போய் வாப்பா வந்துக்குச்சுன்னு ஓடி போய் அவரை கட்டி சல்லாலி சேர்த்து கட்டி பிடிச்சுக்குவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இது நம்ம அத்தா இல்ல, இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் தான் தெரியும். வர்றப்போலாம் ஏமாந்து போயிருக்காங்க. சில நேரம் ட்வின்ஸ்ல அப்படி நடக்கும், ரெட்டை குழந்தைகளா இருந்தா. ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. 90க்கும் மேற்பட்ட குழிப்புண்களோடு அவர்கள் மௌத்தாவிலே அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் ஜும்மால மெம்பர்ல அறிவிக்கிறாங்க. அவங்க போர்க்களத்தில் இருக்காங்க. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், நாயகம் அறிவித்து விட்டார்கள். அறிவிச்சுட்டு ஜும்மா முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. எதுக்கு தெரியுமா? செய்தியை சொல்ற. உங்க வீட்டுல உங்க குடும்ப தலைவர் ஜாஃபர், மனைவிட்ட சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும். எல்லாம் இத்தனுன்னு குழந்தைங்க. அவர் போருக்கு போய் பல நாள் ஆச்சு. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஷஹீதான விஷயத்தை சொல்றதுக்காக ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. எல்லா குழந்தையும் ரசூலுல்லாஹ் வீட்லயே போய் உட்காந்துட்டாங்க. எல்லா குழந்தையும் வாப்பான்னு நினைச்சுக்கிட்டு மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. இங்க ஒரு குழந்தை, இங்க ஒரு குழந்தை. அப்படியே அந்த குழந்தைகளை பிடிச்சிட்டு கதறி அழுதாங்க ஸல்லல்லாஹு. ரொம்ப நேரம் வரையும் செய்தியை சொல்லல. அழுகிறத பார்த்துட்டு தான் உள்ள இருந்து அவங்க மனைவி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஜாஃபர் விஷயத்தில் ஏதாவது தகவல் இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அப்போதுதான் சொன்னாங்க, உஸீப ஜாஃபர், ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த குழந்தைகளை எல்லாம் திரும்ப அணைச்சுக்கிட்டு முடிவெற்ற ஆளை போய் வர சொல்லி, முடிவெற்ற ஆள் வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வே நின்று இந்த எல்லா குழந்தைகளுக்கும் முடிவெற்ற சொல்லி பக்கத்தில் உள்ள வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த குடும்பத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு பெரிய துக்க செய்தி அவங்களுக்கு வந்திருக்கிறது. இஸ்னஉ லி ஆலி அபி ஜாஃபர் தஆமன் அதாஹும் மா யுஷ்கிலுஹும். அவங்களுக்கு ஒரு துக்க செய்தி வந்திருக்கிறது, நீங்க எல்லாம் உணவு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த வீட்டில் உள்ள கடைசி வரைக்கும் இருந்து எல்லா பணிகளையும் பார்த்தார்கள். மிஞ்சி போனால் 30 வயதை தொடவில்லை. எக்கச்சக்க சஹாபிகளை சொல்லலாம். வாழ வேண்டிய வயதில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த பெருமக்கள். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் உலகத்திலே காசு பணம் எவ்வளவு வைத்தீர்கள் தெரியாது. உங்க அத்தா எவ்வளவு கோடி கொடுத்தார்கள், வைத்து விட்டு போனார்கள் தெரியாது. தீன் வேண்டும், அஹ்லாக் வேண்டும். சில பேத்துக்கெல்லாம் சில வாலிபர்களுடைய வரலாறு பார்த்தா, ஒரே ஒரு நிகழ்ச்சி நான் அதை சொல்லி முடிச்சிடறேன். யாருமே வீட்டுல இல்ல. ஒரு வயசான அம்மா, தள்ளாடுகிற கிழவி, கூன் விழுந்த கிழவி. அவங்களுக்கு ஒரு பையனுக்கு வயசு 20க்கும் 25க்கும் இடையில. பையன் பேரு ஹாரிசா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு. அவரு தொழுதுட்டு வர்றாரு மதீனாவுல. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 2வது வருஷம் தொழுதுட்டு வர்றாரு. அந்த அம்மா அன்னைக்கு ஒரு முடிவோட இருக்கு, பையன்ட்ட பொண்ணு விஷயமா பேசி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவர் பள்ளிவாசல்ல இருந்து பத்ரு போருக்கு ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிடுற ஏழான கேட்டுட்டு வீட்டுக்கு போறாரு. அம்மாட்ட பேசி எப்படியாவது அனுமதி வாங்கணுன்ற முடிவோட இவரு போறாரு. பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணுன்ற நினைப்புல அந்த அம்மா பத்ருக்கு போறதுக்கு அனுமதி வாங்கிடணும் அம்மாட்டேன்னு இவரு. உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும். யார் அந்த அம்மா? நானும் உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும். இவரு எப்பவுமே தாய் தன்னுடைய மகனுக்காக முதல்ல விட்டு கொடுத்துருவாங்க. சொல்லுப்பா. இல்ல, அல்லாஹுவின் தூதர் பத்ருக்கு போறாங்க, எல்லாரும் பேர் கொடுத்துருக்காங்க, நானும் போறேன், எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. சரிப்பா, போய் ஏதாவது எனக்கு ஷஹீத் ஆகிறதுல அவ்வளவு ஆர்வம். ஷஹீத் ஆனாலும் அல்லாஹ்வுக்காக, திரும்பி வந்தாலும் நான் ரசூலுல்லாஹ் கூட திரும்பி வந்துருவேன். ஏராளமான பெயர்களோடு பொருட்களோடு வருவேன். பையனுடைய ஆசைக்கு குறுக்க நிக்கல, எனவே கல்யாண பேச்சே எடுக்கல, போயிட்டு வந்துட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த அம்மாவை பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது துனியால, யாரும் இல்ல. கூட உடன் பிறந்தவங்க, அவங்க இவங்க அத்தா மத்தா மாமனா நாத்தனா கொழுதனா யாரும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு இந்த பையனுக்கு அந்த அம்மா. போருக்கு போயிட்டார். வாழ்த்தி வழி அனுப்பி அவனை உச்சி முகர்ந்து அனுப்பி வைக்கிறது. அவனுக்கு போர் பிடிக்கும், என் பையனுக்கு போர் பிடிக்கும், அவன் ரசூலுல்லாஹ்வோட ஜிஹாது பிடிக்கும், போயிட்டு வா. அனுப்பிச்சாச்சு. பத்ர் நடந்துருச்சு. பத்ருக்கு முன்னாடி ஒரு அசம்பாவிதம் நடந்து, போர் நடக்கிறதுக்கு முதல் நாளே இந்த பத்ருங்கிற கிணறு இருந்ததா இல்லையா, அந்த கிணற்றுக்கு பாதுகாவலாக ரசூலுல்லாஹ் ஒருத்தரை வச்சிருந்தாங்க. அவருக்கு ஹுபாப்னு பேர். அவருக்கு வேலை என்ன தெரியுமா? யாராவது எதிர்ப்படையிலிருந்து அத்துமீறி கிணத்துக்கு வந்தாலும் வருவாங்க. என்னமாவது விஷத்தை கலந்து விட்டு கூட போயிருவான், என்னமாவது கூட பண்ணுவான். கிணத்தை அவங்க நெருங்க விடா அவர் இப்படி வச்சுக்கிட்டு ரெடியா உட்காந்துருக்காரு. ஹுபாபை பொறுத்த வரையும் ஃபேமஸ் என்னன்னா, வச்ச குறி தப்பாது. கண்ணில் கருவிழிக்குள்ள விடணும்னா கண்ணு கருவிழிக்குள்ளேயே போகும். அப்படி ஒரு ஆற்றல் அவருக்கு அம்பெறிவதில்.
தயாரா நிக்கிறார். இரவுல தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹாரிசா வருகிறார். ரலியல்லாஹு அன்ஹு. ஹாரிசாவை அதிகமா அவருக்கு அறிமுகம் இல்ல, பார்த்ததில்ல. 313 பேரில் எல்லாம் நண்பர்கள் அல்ல, சரி பார்த்ததில்ல. ஹாரிசா நெருங்கி வர வர மிகச்சரியாக தொண்டக்குழியில விட்டார். கரெக்டா குரல் வளையை கிழித்து கொண்டு ஹுபாபினுடைய அம்பு ஹாரிசாவை, போரே இன்னும் தொடங்கல, பத்ரே நாளைக்கு தான், முதல் நாள் இரவு வஃபாத்தாகி விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விஷயம் சொல்லப்பட்டது, ரொம்ப வருத்தப்பட்டார்கள். போரினுடைய அளப்பறையில ஒண்ணும் முடியல, காலையில போர் நடந்தது. கயிர் சுருக்கமா விஷயத்துக்கு வரலாம். போர் முடிஞ்சிருச்சு, பத்ர் வெற்றியாகி விட்டது என்று முன்னாடியே வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. போர் வீரர்கள் எல்லாம் திரும்பி வரப்போகிறார்கள்னு அறிவிப்பு நடந்த உடனே மதீனா பூராமே மதீனாவுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாங்க வரவேற்பதற்காக. எல்லாம் நிக்கிறாங்க. ஒவ்வொரு வீரராக வர வர அவர்கள் குடும்பம் அழைத்து கொண்டே போகிறது. நீங்க சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பார்த்திருக்கலாம், எல்லாம் நிப்பாங்க. ஒவ்வொரு ஹாஜியா வர வர அந்த ஹாஜிகளுடைய குரூப் கலந்துட்டு போயிடும். எல்லாரும் கூட்டி கூட ரொம்ப நேரமா ஹாரிசா வரல. இந்த அம்மாவுக்கு இன்னும் தெரியாத விஷயம். அந்த அம்மா நிக்குது, கூன் விழுந்த கிழவி தடி ஊண்டி கொண்டு தள்ளாத வயதிலே தன் மகன் வருவான் என்று காத்து கொண்டு நிற்கிறது. பொறுமை இல்லாம ரொம்ப நேரம் ஆச்சு. அங்க கேட்கலான்னு வர்ற ஒருத்தர் கேக்குது, ஹாரிசா பின்னாடி வர்றானா, ஹாரிசாவை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளவர் ஒன்னும் சொல்லல, அவர் போயிட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுச்சு, எல்லாரும் வந்துட்ட மாதிரி தெரியுது, ஆளெல்லாம் குறைஞ்சு போச்சு. பொறுமை இல்லாம இன்னொருத்தர் கேட்டுச்சு. அந்த கேட்ட நபர், கேட்கப்பட்ட நபர் கொஞ்சம் பக்குவமாவது சொல்லியிருக்கலாம். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. ஹாரிசாவெல்லாம் இறந்துட்டாரு, போர்ல எல்லாம் ஷஹீத் ஆகல, அவரு போருக்கு முன்னாடியே முதல் நாள் நைட்டே இறந்துட்டாரு அப்படின்ட்டு போயிட்டார். துடித்து போய் விட்டது அந்த கிழவி. இது என்ன, என் பையன் ஷஹீதாகணும்ன்ற ஆசைக்காகத்தான் அவனுக்கு கல்யாணம் பண்றது, அவனுக்குள்ள குடும்பம் எல்லாத்தையுமே நான் சகிச்சுக்கிட்டேன், வேணான்னு அனுப்பிச்சு வச்சேன். வரட்டும் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ். கிழவி மட்டும் நிக்குது. கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பமும் அந்த கிழவியும் எல்லாரும் போய்விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்த உடனே, நான் சொல்றது சஹீஹுல் புகாரி 2ஆம் பாகம் பத்ர் என்கிற பாடத்தில் அந்த தாய்க்கும் ரசூலுக்கும் நடந்த உரையாடல் தான் ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது. நான் அதைத்தான் இப்போது சொல்லுகிறேன். நிறுத்திட்டாங்க ரசூலுல்லாஹ்வை குறுக்க போய். என் மகன் என்ன ஆனா, என்ன ஆச்சு என் மகனுக்கு சொல்லிட்டு சொன்னாங்க, என் மகன் ஷஹீதாகி சொர்க்கத்திலே இருக்கிறான் என்றால் நான் இப்படியே திரும்பி போகிறேன். என் மகனின் சந்தோஷம் எனது சந்தோஷம். இல்லைன்னு சொன்னா, என் மகன் ஷஹீத் இல்லை என்று சொன்னால், அவன் வெறுமனே செத்து போனவன் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே, நான் மதீனாவில் நான் ஒப்பாரி வைத்து அழுகுவேன். எப்படி ஒப்பாரி தெரியுமா? இந்த மதீனாவுல இதுவரைக்கும் எந்த பொம்பளையும் தாம் மகனுக்கு ஒப்பாரி வச்சிருக்க மாட்டா, அந்த அளவுக்கு ஒப்பாரி வைப்பேன். நடு வீதியில ஒப்பாரி வைப்பேன். என்ன ஆச்சு என் மகனுக்கு? இந்த வார்த்தை சஹீஹுல் புகாரில இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹுனாக ஜன்னத்தும் வாஹிதா. ஏம்மா, அது என்ன ஒரு சொர்க்கம்னு நினைச்சியா? எக்கச்சக்கமான சொர்க்கம் இருக்கிறது. உன் மகன் ஹாரிசா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிறான். உன் மகன் ஒத்த வார்த்தை பேசல, அப்படியே திரும்பி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தனியாக நடந்து போகிற அந்த தள்ளாடுகிற கிழவியின் வாழ்வுக்கு பின்னால இருந்த ஒரே ஒரு வாலிபன். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இது பத்ருனுடைய ஒரு சாம்பிள். எத்தனை இஸ்லாமிய வரலாற்று யுத்தகலங்கள் நடந்ததோ அத்தனையிலேயும் இதுதான் நடந்தது. அவர்களின் குடும்பம் 2வது பட்சம், அவர்களின் உறவுகளும் நட்பு வட்டங்களும் அடுத்த பட்சம், அல்லாஹுதான் முதல் பட்சம். தீன் வேண்டும், அஹ்லாக் வேண்டும். சஹாபாக்கள் காசு பணம் வைத்திருக்கவில்லை, தீனார் திருகங்களிலே அவர்கள் பஞ்சபாவிகள். ஆனால் அவர்களிடத்திலே மார்க்கம் இருந்தது, அஹ்லாக் இருந்தது. நான் வாலிப சமுதாயத்தை சொல்லுகிறேன், அல்லாஹுவுக்காக என்று வாருங்கள், ரசூலுக்காக என்று வாருங்கள், ஷரியத்துக்காக என்று வாருங்கள். உங்களுடைய தொடர்புகளை உலமாக்களோடு வைத்திருங்கள், நல்லடியார்களோடு வைத்திருங்கள். யாரோடு பழகினாலும் ஒரு முடிவு வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே உள்ள நல்லவைகள் அனைத்தும் வருங்காலத்தில் நீங்கள் எடுத்து வாழுவதற்கு நிச்சயம் பயன்படும். நீங்கள் யாரோடு பழகுகிறீர்களோ அந்த நபர் 60 வயதுடையவர் என்றால் 60வது வயதிற்கு நீங்கள் வருகிற போது இவர்கள் போல் இருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு உங்களாலே வர முடியும். அந்த அடிப்படையில் தீனும் அஹ்லாக்கும் தான் இன்றைக்கு முக்கியமே ஒழிய காசு பணங்கள் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் நான் வாலிப சமுதாயத்திற்கு சொல்லுகிறேன். இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இளவல்களை பள்ளியோடு இணைத்து விடுங்கள், அல்லாஹுடைய திக்ரோடு இணைத்து விடுங்கள், நல்ல உலமாக்களோடு பெரியவர்களோடு தொடர்பில இணைத்து விடுங்கள். நாளைய தலைமுறையில், நாளைய சமுதாயத்தில் நீங்கள் இல்லாத காலத்திலும் உங்கள் குடும்பத்தை மார்க்க ரீதியாய் சிறப்பாக்க, செழிப்பாக்க நிச்சயம் உங்களுடைய வாரிசுகள் முயலுவார்கள். துவா செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா
நம்முடைய வாலிப சமுதாயத்தை அல்லாஹ் சீர்படுத்தி தருவானாக. காலத்தின் கோலத்தில் நிகழுகிற எல்லா விதமான சீரழிவுகளிலே இருந்து அல்லாஹ் நம்முடைய வாலிப சமுதாயத்தை பாதுகாப்பானாக. நல்ல தீனுடைய பற்றை அவர்களுக்கு நசீபாக்குவானாக. சிறந்த அஹ்லாக்குகளை அவர்களுக்கு தருவானாக. ஆமீன் ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.